அப்படிதான் இருப்பான், அப்படிதான் நினைப்பார். மண்ணோடுகளுக்கு ஒப்பான மனிதராய் இருந்தும் தன்னை உண்டாக்கின தேவனோடு வழக்காடுகிற மனுஷனுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிறது. மண் ஓடுகள், மண்ணோட்டை உடைச்சிட்டா மறுபடியும் சேராது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் என்பதை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது. உங்களுக்கு வெவ்வேறு விதமான கேரக்டர் ஆண்டவர் கொடுக்கலாம். நாளைக்கு ஒரு சபை போதகர், அந்த கேரக்டர் கொடுக்கலாம். நாளைக்கு ஒரு வேளை கர்த்தர் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி கேரக்டர் கொடுக்கலாம். எந்த நேரம் எது வந்தாலும் நீ மண்ணென்று தேவன் நினைக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களை சாத்தான் தொடுவது ரொம்ப கஷ்டம். இல்லாட்டா அப்படி பீட்டை போட்டு போயிடும். வருகிறவனாக எலியாம்பான், வானத்துல நீ தான் இருக்கிறாம்பான். ஒரு நண்பர் என்கிட்ட அடிக்கடி இங்கே தான் வருவார். அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கிறார். திடீர்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் அண்ணன், இந்த மாதிரி அது புஸ்தகத்துக்கு ஒரு முன்னுரை நீங்கள் எழுதி தரணும் அப்படின்னு சொன்னார். நான் புஸ்தகம் படிக்கிறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை, அது புஸ்தகம் என்ன, அது என்ன கருத்து சொல்லுகிறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வேணா அதுக்கு ஒரு தலையங்க வேணா எழுதி தர்றேன். அது புஸ்தகம் உங்களை பற்றி தான். என்னை பற்றி எழுதுறதுக்கு என்ன இருக்குது? நான் மகாத்மா காந்தியா, என்னை பற்றி எழுதுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், வருகிற 2 தீர்க்கதரிசிகள் ஒருவர் நீ அப்படின்னு சொன்னார். என்னடா புதுசாக இருக்குது. அவர் மனசில் அப்படி தூண்டுறது. வருகிற 2 தீர்க்கதரிசிகளில் ஒரு ஆள் நீ அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொன்னேன், இல்லை பிரதர் அது அப்படி இல்லை, வருகிற 2 தீர்க்கதரிசிகள் வானத்திலிருந்து இறங்கியவர்கள் யார் என்று வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கு, அது நான் இல்லை அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிலிப்பைன்ஸில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு அமெரிக்க பாஸ்டர், அந்த பாஸ்டர் கார் டிரைவ் பண்ணுறாரு, முன்னால் உட்காந்துருக்கிறாரு. நாங்கள் மீட்டிங் போகிற இடத்துக்கு கொண்டு போகிறார். அப்போ திடீரென்று அவரும் அவருடைய மனைவியும் என்னை பார்த்துட்டு சொல்கிறாங்க, நாங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் பிரதர் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஏன் சொல்லுங்க அப்படி. அவர் சொன்னார், நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் என்ன தோணுதுன்னா, வருகிற அந்த 2 தீர்க்கதரிசியில் ஒரு ஆள் நீங்கள் தான், இன்னொருத்தர் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கர்த்தர் எனக்கு காமிச்சார் அப்படின்னு. நான் சொன்னேன், இது உங்களுக்கு ஆபத்து இல்லை, எனக்கு ஆபத்து. உனக்கு என்ன, நீ சொல்லிட்டு நீ பாட்டு போயிடுவேன். நான் அப்புறம் உட்காந்து தலையில் நடத்து நான் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கடைசியில் ஆண்டவர் அடிச்சு நீ மண் தானடா அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிருவார். இது எதுக்கு வம்பு, போகிற போக்கில் சும்மா போங்கப்பா அப்படி. அப்போ நான் சொன்னேன் அவரிடத்துல, அவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கு, அவர்கள் மரணத்தை ருசி பார்க்காதவர்கள். அவங்க பரலோகத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுபடியும் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். மறுபடியும் அவங்க அப்படி வர்றாங்க, பிறந்து வரல மறுபடியும். நீங்க நல்லா பாருங்க, அவர்கள் எருசலேமிலே 2 தீர்க்கதரிசனம் காணப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். நான் ஏதோ இலங்கையில புயல் வரப்போகுது, இந்தியாவில் சுனாமி வரப்போகுதுன்னு சொல்றதுக்காக நான் எலியா ஆகிடுவேன்னா, எலியாவுடைய கால் தூசி கூட பெற மாட்டேன். நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம்னா எலியாவாயிருவானா? யோசிச்சு பாருங்க. தீர்க்க தரிசனம் பேசுறதுனா எலிசாவாயிருவானா? இல்லை. நாங்கள் பேசுவது உங்களை கர்த்தருடைய வழியில, கர்த்தருடைய காரியத்துல தேவன் இன்றைக்கும் பேசுகிறார் என்பதை நீங்கள் உணர்வதற்காக ஏதோ 1-2 வார்த்தைகளை கர்த்தர் சொல்றாரு, நம்ம சொல்றோம், அவ்வளவுதான். தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டேன் என்பதற்காக எலியாகி விட மாட்டேன், வானத்திலிருந்து இறங்கி வருகிறவன் ஆகிவிட மாட்டேன். இல்லை எனக்கு சொன்னாரு அவர் இவருன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் இல்லை, அவ்வளவுதான், என்னை விட்டுறையா, நான் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், நான் எங்கே பிறந்தேன் என்று தெரியும், எப்படி வாழ்ந்தேன் என்று எனக்கு தெரியும், எங்க அம்மா யாருன்னு தெரியும், எங்க அப்பா யாருன்னு தெரியும், நான் பள்ளிக்கூடத்தில் எங்கே படித்தேன் என்று தெரியும், எப்படி படித்தேன்னு தெரியும், எனக்கு நான் என்ன கஷ்டப்பட்டேன் என்று தெரியும், ஊழியத்துக்கு வரக்கு முன்னால் எவ்வளவு கேவலப்பட்டேன் என்று உங்களுக்கு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லதான் பார்ப்பீங்க. நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமா? அப்ப இது அல்ல. அப்போ உங்க மனசுல இப்படிலாம் தோணும். எப்படி ஏதாவது வரும்போது, ஒரு வரம் கிரியை செய்யும் போது, ஒரு தரிசனம் பார்க்கும்போது நம்ம தானோ அப்படின்னு தோணும். நீங்க இல்ல. அதை மாத்திரம் எப்பவும் மனசுல வச்சுங்க. பக்கத்துல நம்ம சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான். அவர் சொல்லி ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறாரு, எழுதி கொண்டாந்து கொடுத்து எனக்கு எழுதி குடியா இல்லாட்டே உள்ள தூக்கி போட்டுருங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் ஏதாவது ஒரு என்னன்னு சொன்னேன், அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எனக்கு நீங்க எழுதி கொடுக்கணும், நீங்க தான் எனக்கு நல்லா டிஃபரெண்டா தெரியுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இல்ல பிரதர், நீங்க வசனத்தை முதல்ல படிங்க. அவர்கள் யார், எங்கிருந்து வருவார்கள், அவர்கள் மறுபடியும் பிறந்து வர மாட்டார்கள், வானத்திற்கு மரணத்தை ருசி பார்க்காம போனவங்க. அது ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனா இருந்தாலும் ஒரு தரம் பிறந்து மரித்து அப்புறம் அவர் அங்கே நியாயத்தீர்ப்பு அடைய வேண்டும். ஆனால் 2 பேர் மாத்திரம் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. சிலர் மோசேயும் எலியாவும் என்பார்கள், ஒன்று ஏனோக்கும் எலியாவும் என்பார்கள். எலியாவை பத்தி மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். அது யாருங்கிற அந்த விவாதத்துக்குள் நம்ம போக வேண்டாம். அதுல நம்ம எடுத்தோம்னா, எலியா மரணத்தை ருசி பாராதவர். அவர் அப்படியே வானத்துல உயிரோடு அப்படியே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் போயிட்டாரு. அவர் மறுபடியும் திரும்பி அங்கே எருசலேமில் காணப்பட்டு ஊழியம் செய்வார். இந்த 2 பேருமே இஸ்ரேல் கோத்திரங்களை சேர்ந்தவர்கள். இப்ப நாம இந்தியாவில் பிறந்திருக்கிறோம். இந்தியாவில இந்த ராமநாதத்தில் மழை கூட எட்டி பார்க்காத ராமநாதத்தில் பிறந்திருக்கிறோம்.
என்னைய கொண்டே அதோட கூட நீங்க முடிச்சு போட்டால் இதெல்லாம் நியாயமே கிடையாது. நான் நினைச்சிருந்தா கூட ஒரு லாஜிக் இருக்கு, நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சேன் நான். அதனால உங்களிடத்தில் சில தரிசனங்கள், வெளிப்பாடுகள், ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் இனிமேல் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய முதல் சோதனை அதுதான். முதல் சோதனை வந்து உங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ண வைக்கும். எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி உங்களை, நீ தான் பார்க்குறியே, அதை பார்த்தியே, கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரு. கர்த்தர் பேசினா அதுக்காக நீ எல்லாவற்றிலும் பரலோகத்தில் நீ மேனேஜர்னு அர்த்தமா, எம்டியா நீ? அப்படி வேணா போகிற போக்கில் பேசிட்டு போகிறாரு, அவ்வளோதான். அப்போ இது நம்ம நல்ல மனசில் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, உயர உயர பறந்தாலும் ஊருக்குருவி பருந்தாகாது. ஊருக்குருவி ஊருக்குருவி தான், அதை நம்ம தெரிந்துக்கணும். அப்போ நம்மை கர்த்தர் தூதர்கள் என்ற அடைமொழியில் அழைத்தாலும் இந்த தூதர்கள் என்பவர்கள் இனி வரக்கூடிய, இதுவரைக்கும் இல்லாமல் புதிய ஊழியங்கள் வருது பாருங்க, புதிய காரியங்கள், அதற்கு பாதைகளை ஆயத்தம் பண்ணுகிறவர்களுக்கு பேர் தான் தூதர்கள். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு, நான் ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட அப்படி ஓப்பனாக சொல்கிறேன். ஏன் நான் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு சொன்னால், உங்கள் ஃபீட்பேக் ஃபார்மில் நிறைய பேர் கர்த்தர் என்னை தூதனாய் அழைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு 2 செட்டைகளை பதித்து வைத்தார் சொல்ல எழுதியிருக்கீங்க. நான் அதை பார்த்துட்டு தான் இவர்கள் தூதர்கள் என்றால் வேற என்னமோ நினைக்கிறாங்க. செட்டை பதிச்சாரு, என்னை பறக்க வச்ச அந்த தூதன் இல்லம்மா, நீ உன்னை ரோடு போடுறதுக்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுதான் நான் மறுபடியும் திருப்பி சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள்.